ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல் அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள். Florida's the seven sense of men's style, Main Street and Majestic City. அரசியலில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். நேரம் 7:37 இருக்கிறது. இன்றைய நாளிலும் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அரசியல் விடயங்களை, நாட்டின் நகர்வுகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஆறுமுகன் தொண்டமான், அமரர் ஆறுமுகன் தொண்டமானுடைய ஜனன தினம் இன்றைய நாள். ஆனால் இன்று அவருடைய பூத உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிறந்த நாள் தினத்தன்று அவருடைய பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இன்றைய நாளில் இன்று 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு கொழும்பிலிருந்து அவருடைய பூத உடல் கம்பளை எடுத்துச் செல்லப்படுகிறது. கம்பளை வழியாக புசல்லாவை எடுத்துச் செல்லப்பட்டு புசல்லாவை வழியாக ரம்பொடை வெவன்டன் இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதேபோன்று நாளைய நாள் சனிக்கிழமை காலை 7:30 ரம்பொடை வெவன்டன் இல்லத்திலிருந்து லபுக்கலை, அதேபோன்று நுவலலியா, நானோயா, லிந்துலை, தலவாக்கலை வழியாக கொட்டகலையில் அமைந்திருக்கின்ற CLF வளாகத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி பிற்பகல் 1:30 கொட்டகலை ஊடுகு வளாகத்திலிருந்து ஹட்டன் டிகோயா வழியாக நோவூர் சௌமியமூர்த்தி தொண்டமான் விளையாட்டு மைதானத்திற்கு அல்லது விளையாட்டு அரங்கத்திற்கு பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டு பிற்பகல் 4 மணிக்கு மாலை 4 மணி அளவில் இறுதி கிரியைகள் இடம்பெறும் என்று அவருடைய குடும்பத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இன்று அவருடைய பிறந்த நாள், அவருடைய ஜனன தினம். ஆனால் அவருடைய பூத உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆறுமுகன் தொண்டமான் என்ற நாமம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு அதிரடியான நாமம். ஒரு பாதுகாப்பு கவசம் போல மலையக மக்களுக்கு ஆறுமுகன் தொண்டமான் இருந்திருக்கிறார். இதான் உண்மையான யதார்த்தம். அவர் இறந்து விட்டார் என்பதற்காக நாங்கள் அவர் புகழ் பற்றி இங்கே பதிவு செய்யவில்லை. பொதுவாக குறிப்பிடுகிறோம். ஆறுமுகன் தொண்டமான் என்ற அந்த நபர், அந்த மனிதர் ஒரு தைரியசாலியாக, எந்த ஒரு பிரச்சனைக்கும் நேரடியாக களத்தில் இறங்கி முகம் கொடுக்கக்கூடியவராக, மற்றது படித்தவர், பெரியவர் என்று அனைவருக்குமான கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக, ஆனால் அடிக்க வேண்டியவரை அடிக்க வேண்டியவராக, அரவணைக்க வேண்டியவரை அரவணைக்க வேண்டியவராக இப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார். தன்னுடைய அரசியலில் அவர் எடுக்கின்ற முடிவுகள், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஆறுமுகன் தொண்டமான் எடுக்கின்ற முடிவுகளில் அதிருப்தி இருந்தால் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க யாரும் முன்வருவது கிடையாது. ஏனென்றால் அவர் என்ன நினைப்பாரோ தெரியவில்லை என்ற அந்த ஒரு மரியாதை, ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை, இப்படியான ஒரு தைரிய மிக்க ஒரு பாதுகாப்பு கவசம் போல மலையக மக்கள் மத்தியிலே வாழ்ந்து இப்போது மடிந்திருக்கிறார் ஆறுமுகன் தொண்டமான். ஆக ஆறுமுகன் தொண்டமானுக்கு வயது மிக குறைவு. ஆனால் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கின்றார் மிக வேகமாக. ஆறுமுகன் தொண்டமானுடைய அந்த இடைவெளி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. நீங்கள் எந்த ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதியிடம் சென்று கேட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், அந்த இடைவெளி சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த இடைவெளியை நிரப்புவது என்பதும் சாதாரணமான விடயம் கிடையாது. ஆக நிரப்ப முடியாத ஒரு இடைவெளியாகத்தான் மலையக அரசியலை பொறுத்தவரையில் ஆறுமுகன் தொண்டமானுடைய இழப்பை பார்க்க முடியும் என்றும் பலராலும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு பலவிதமான வகையிலே மக்கள் மத்தியில் அபிமானத்தை பெற்ற, வீறு நடை போட்ட ஒரு அரசியல்வாதி இன்று அந்த மக்கள் மத்தியில் இல்லை. ஆக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்வோம். இன்று நாங்கள் அரசியல் ரீதியிலான நகர்வுகள் பற்றி பேசுவதற்கு முதல், கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை நேற்று இரவு 10:30 இறுதியாக அறிவிக்கப்பட்ட அறிவித்தலின் அமைவாக 59,484 கொரோனா தொற்றாளர்கள் உலக அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 59,04,284. 3,61,996 மரணங்கள் பதிவாக இருக்கின்றன உலக அளவில் பார்த்தோமே இருந்தால். அமெரிக்காவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், 1,00,000 கடந்து விட்டது அங்கே மரணங்களுடைய எண்ணிக்கை. இப்படி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒன்றாகத்தான் கொரோனாவை நாங்கள் பார்க்க முடிகிறது. நேற்றைய நாளிலே கொரோனா தொற்று காரணமாக இலங்கையில் 61 பேர் இனங்காணப்படுகின்றார்கள். இதிலே கடற்படையிலிருந்து 26 பேர், குவைற்றிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த 18 பேர், துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 பேர், இப்படி ஒட்டுமொத்தமாக 61 பேர். அதேபோல் உங்களுக்கு தெரியும், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு
ஒரு பொது இடத்தில் வைத்து ஒரு கொரோனா தொற்றாளர் இனங்காணப்பட்டார். அது ஒரு அதிரடி பரபரப்பை நேற்று நாளில் ஏற்படுத்தியது. இவ்வளவு நாட்கள் இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு தொற்றாளர் இனங்காணப்பட்டவை. அதாவது கபூர் இந்த கட்டிடம் உங்களுக்கு தெரியும், கொழும்பு கோட்டை பகுதியிலே அமைந்திருக்கிறது. அங்கேதான் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீரர் ஒருவர் இவ்வாறு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிய நபராக இனங்காணப்படுகின்றார். அதனை அடுத்து அங்கே பணி செய்த 200 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அப்படியா நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே கொரோனா தொற்று என்பது எங்களை விட்டு முழுமையாக போகவில்லை, இன்னும் அது எங்களை ஆட்கொண்டுதான் இருக்கிறது. ஆக அதிலிருந்து தப்பி பிழைத்து வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம். இதான் யதார்த்தபூர்வமான உண்மை நிலவரம். இதை யாரும் இல்லை என்று மறுதளிக்க முடியாது. இவற்றுக்கு மத்தியில் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நாங்கள் வழமைக்கு திருப்புகிறோம், அனைத்தையும் வழமைக்கு திருப்பிக் கொண்டிருக்கிறோம். 1530 கொரோனா தொற்றாளர்கள் இலங்கையிலே இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை. இந்த கொரோனா தொற்று என்று பேசுகின்ற போது பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் எத்தனை நாட்களுக்கு முடங்கி கிடப்பது, எத்தனை நாட்களுக்கு நாங்கள் வேலை செய்யாமல் வீட்டிலே இருப்பது? இப்போதே வயிற்று பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எல்லாருக்கும். சாப்பாடு பிரச்சனை, வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க முடியாத நிலைமை, வாடகைக்கு இருப்பவர்கள் தங்களால் வாடகை பணத்தை செலுத்த முடியாத நிலைமை, இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைகள் உள்ளாகி இருக்கின்ற இந்த நிலைமையிலே சூழலிலே நாட்டினுடைய செயற்பாடுகளை வளமைக்கு திருப்ப வேண்டியது என்பது உண்மையிலே அத்தியாவசியமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆக நாடு வளமைக்கு திரும்பி இருக்கிறது. ஆனால் ஊரடங்கு பற்றி சில முக்கியமான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றை மிக தெளிவாக இங்கே பதிவு செய்ய தயாராக இருக்கின்றேன். நீங்களும் அதை மிக தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்றால், இம்மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நாடு முழுவதுக்குமான ஊரடங்கு அமுல்படுத்தப்பட இருக்கிறது. 24 மணித்தியாலங்க. இப்போதும் ஊரடங்கு இருக்கிறது. ஆனால் இரவு 10 மணியிலிருந்து விடியற்காலை 4 மணி வரை நாடு முழுவதும். உங்களுக்கு தெரியும், பகல் வேளையில் ஊரடங்கு இல்லை நாடு முழுவதும். ஆனால் 31ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24 மணித்தியாலங்களும் நாடு முழுவதுக்குமான ஊரடங்கு அமுல்படுத்தப்பட இருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 3ஆம் தேதி வரை இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை ஊரடங்கு அமலுக்கு வரும். அதாவது இப்போது எப்படி இருக்கிறதோ அப்படி நாடு முழுவதும் அமலுக்கு வரும். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை. ஆனால் ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் அதே போன்று பொசன் போயா தினமாகிய ஜூன் மாதம் 5ஆம் தேதியும் நாடு முழுவதுக்குமான ஊரடங்கு மீண்டும் 24 மணித்தியாலங்களும் அமலுக்கு வருகிறது. ஜூன் 4ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி பொசன் போயா தினம். ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் இப்போது எப்படி இருக்கிறதோ, அதாவது இரவு 10 மணியிலிருந்து விடியற்காலை 4 மணி வரை என்ற ஊரடங்கு மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்க போகிறது. ஆக இப்படியான ஒரு நிலைமை தான் தற்போது இருக்கிறது. அரசாங்கம் இந்த விடயத்தை தான் அறிவித்திருக்கிறது. மக்கள் மத்தியில் கொரோனா தொற்று அதிகரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நேரத்திலே கொரோனா தொற்று ஓய்வுக்கு வந்துவிட்டது, நாடு வளமைக்கு திரும்பிவிட்டது, தேர்தலை நடத்தலாம், இப்படி பல விடயங்களும் பேசுபொருளாகி கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் தேர்தல்கள் திணைக்களம் தற்போது அரச அச்சக கூட்டுத்தாபனத்துக்கு அறிவித்தல் கூட விடுத்திருக்கிறது, வாக்குச்சீட்டுகளை அச்சிட ஆரம்பியுங்கள் என்று. ஆக அனைத்து வேலைகளும் ஆரம்பமாக இருக்கின்றன. நேற்று 8வது நாளாக ஒரு விடயம் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தில் 5 நீதியரசர்கள் குழாமுக்கு முன்னால் இந்த 7 மனுக்கள் மீண்டும் நேற்று பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டன 8வது நாளாக. ஆக நேற்றும் முடிவு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நேற்று ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அது என்னென்றால், இன்று தீர்ப்பு அறிவிக்கப்படும் அல்லது இன்று ஒரு முடிவு அறிவிக்கப்படும் என்று. என்ன, நிராகரிக்கிறோம் என்று அறிவிக்கப் போகிறார்களா அல்லது ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்கப் போகிறார்களா? இந்த இரண்டில் ஒன்றுதான். தீர்ப்பு என்பது இந்த இரண்டில் ஒன்றுதான். அதாவது இந்த 7 குற்றச்சாட்டுகள் தொடர்பான மனுக்கள், இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதா இல்லையா என்பது சம்பந்தமான பரிசீலனை தான் தற்போது உயர்நீதிமன்றத்திலே இடம்பெற்று வருகிறது. ஆக அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தயாரா இல்லையா என்ற விடயத்தை தான் இன்று உயர்நீதிமன்றம் ஒரு முடிவாக அறிவிக்கப் போகிறது. ஆக இன்று அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போவதாக உயர்நீதிமன்றம் அறிவிக்கமாக இருந்தால் பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு தீர்ப்பு எப்போது வெளியாவது, தீர்ப்பு வெளியாகிய பிறகுதான் தேர்தல்கள் திணைக்களம் தேர்தல்கள் வேலைகளை ஆரம்பிக்கும். அப்படியானால் தேர்தல் எப்போது நடக்கும்? அப்படியானால் நாடாளுமன்றம் இல்லாமல் ஜனாதிபதி ஒருவருடைய தனி ஆட்சியின் கீழ் எத்தனை நாட்கள் நாடு இயங்க முடியும்? அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? இப்படி பல விடயங்கள் பேசப்பட்டன. ஆக 7 மனுக்களை தாக்கல் செய்த தரப்பினர் சார்பாக 5 சட்டத்தரணிகள் நேற்றைய நாளிலும் கூட உயர்நீதிமன்றத்திலே தமது வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டியது அவசியம், மற்றது புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிலையிலே அவசரகால நிலையையும் அமுல்படுத்த வேண்டும். அவசரகால நிலைமையை அமுல்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தின் முடிவு இல்லாமல், நாடாளுமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவசர நிலையை அமுலுக்கு கொண்டு வர முடியாது. ஆக
அவசர நிலை ஒன்றும் தேவைப்படுகிறது என்று எதிர்த்தரப்பின் அதாவது மனு தாக்கல் செய்தவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் சொல்கிறது அவசர நிலை என்பது எங்களுக்கு தேவையில்லை. ஏன் எங்களுக்கு அவசர நிலைமை தேவை என்று அவர்கள் கேட்கிறார்கள் கேள்வி. ஏனென்றால் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற விடயத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது பிரேசில், பிரான்ஸ், யூகே இந்த நாடுகளில் அவசர நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அமலுக்கு கொண்டு வரப்பட்டன. பிரேசிலிலும் அவசர நிலைமை அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதே போன்று யூகேயிலும் கொண்டு வரப்பட்டது, பிரான்சிலும் கொண்டு வரப்பட்டது. ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் அங்கே எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. பிரேசிலில் பாருங்கள், அங்கே 4,14,661 பேர் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மரணங்களாக 25,697 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. யூகே அதாவது பிரித்தானியாவை பாருங்கள், அங்கே 2,67,240 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அங்கே 37,460 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போன்று பிரான்சில் 1,82,913 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார்கள். பிரான்சில் 28,596 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் 10 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 1,469 என்று கடந்து தற்போது கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கையை பாருங்கள். கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது எங்களுடைய நாட்டிலே இப்போது 1,530 கொரோனா தொற்றாளர்கள் தான் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். ஆக இப்படியான நிலைமையிலே ஏன் எதற்காக அவசர நிலையை அமுல்படுத்த வேண்டும்? அவசர நிலையை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் எங்கள் நாட்டுக்கு கிடையாது. ஆக அப்படி ஒரு தேவையும் இல்லை என்று நேற்று நாளிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சார்பாக முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். ஆக ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும், ஆனால் நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டும் அதிகாரம் இல்லை. இதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் நேற்று நாளிலே ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியினால் அங்கே வாதம் முன்வைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஆக இப்படியான நிலைமை நேற்று இருந்தது. ஆக எதப்படியோ இன்று முடிவு என்ற ஒன்று அறிவிக்கப்படவிருக்கிறது. இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறதா இல்லையா என்பது சம்பந்தமாக பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதேனும் ஒன்று அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றது இன்னும் ஒன்று, இந்த நாங்கள் கொஞ்சம் வெளியில் போய் பார்த்தோம் என்றால் ஐக்கிய நாடுகளுடைய அந்த காலநிலை சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான மாநாடு பிற்போடப்பட்டிருக்கிறது. காலநிலை பாதிப்புகள் சம்பந்தமாக, காலநிலையினுடைய மாற்றங்கள் சம்பந்தமாக பல தீர்மானங்கள் எடுக்கின்ற இந்த மாநாடு நடைபெற இருந்தது. ஆனால் அதையும் பிற்போடுவதாக தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் இந்த கொரோனா. அதே போன்று உங்களுக்கு இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்லியாக வேண்டும். எங்கள் நாட்டிலும் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது பெரிய அளவிலே. தொழில் இழப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே பிரச்சனையாக இருக்கிறது. தொழிலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்தாலும் கூட நிறுவன உரிமையாளர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கிறார்கள் எத்தனை பேரை தொழிலுக்கு வைத்துக் கொள்வது இல்லை என்று. பிரித்தானியாவும் விதிவிலக்கு அல்ல. பிரித்தானியாவுக்கு அப்படி என்றால் இலங்கையிலே சொல்லவா வேண்டும். பிரித்தானியாவில் பாருங்கள், அங்கே ஈசி ஜெட் என்ற ஒரு விமான சேவை நிறுவனம் இருக்கிறது. மிக பிரபலமான விமான சேவை நிறுவனம். அந்த விமான சேவை நிறுவனம் தற்போது அதிரடியாக அறிவிக்கிறது 4,500 ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கப் போவதாக. ஆக 4,500 பேர் தொழில் இழப்பை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள். இப்படி பாருங்கள் முடிவுகள் எப்படி அதிரடியாக எடுக்கப்படுகின்றன என்று. ஆக பிரச்சனை பூதாகரமாக தான் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு வெகு சீக்கிரத்தில் வர வேண்டும் என்பதே எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது. மற்றது நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஒரு ஊடக சந்திப்பு நடந்தது. அதிலே இந்த உள்ளூராட்சி சபைகள் மூலமாக அறவிடப்படுகின்ற வரிப்பணம் எனப்படுகின்ற சோலை வரியை வருகின்ற 2 வருடங்களுக்கு அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நேற்று நாளிலே அறிவிக்கப்பட்டது. அதுவும் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலாக பார்க்கப்படுகின்றது. இதுபடியாக இருக்கின்ற போது அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கப் போவதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது என்ன கனவென்றால், நுவரெலியா மாவட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும், கொட்டகலையில் அமைக்க வேண்டும் என்று கனவு கண்டாராம். அந்த கனவை தாம் நனவாக்கப் போவதாக அரசாங்கம் நேற்று நாளில் அறிவித்திருக்கிறது. கல்வி சம்பந்தமான விடயத்தில் இதுவும் ஒரு மிக முக்கியமான நகர்வாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கிடம் கிடையாது. இதே போன்று நேற்று நாளிலே இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சனுடைய 50 ஆண்டு கால பூர்த்தி அரசியல் பயணத்தில் அதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். தமது நாடு சார்பாக தமது வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். இதேபோன்று சர்வதேச சந்தையிலே எரிபொருள் விலை குறைந்தது. ஆக இலங்கையிலே எரிபொருள் விலை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் குறைக்கப்படவில்லை. இப்போது சர்வதேச சந்தையில் கொஞ்சம் எரிபொருள் விலை கூடியிருக்கிறது, ஆனால் குறைந்ததில் தான் கொஞ்சம் கூடியிருக்கிறது. ஏற்கனவே இருந்த அளவு போகவில்லை, அதை தாண்டி போகவில்லை. சடதியாக பெரிய அளவில் குறைக்கப்பட்டது. அந்த குறைக்கப்பட்டதில் ஓரளவு கொஞ்சம் கூட்டப்படுகிறது. இதன் காரணமாக எரிபொருள் விலை
அதிகரிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆக எரிபொருள் விலை குறைக்கப்படவும் செய்யாது, கூட்டப்படவும் செய்யாது என்று நேற்று நாளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு அறிவித்தலாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி அதிரடியான சில பல விடயங்கள் பற்றி பேசப்பட்டன. இதிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர், அதாவது யானை சின்னத்தினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க 7 நாட்கள் கால அவகாசம் ஒன்றை வழங்கியிருக்கிறார், காலக்கெடு ஒன்றை வழங்கியிருக்கிறார். சஜித் பிரேமதாச தரப்பினருக்கு சுய விளக்கத்தை வழங்குமாறு. மத்திய செயற்குழுவினுடைய அனுமதி இல்லாமல் புதிய கட்சியினை ஆரம்பித்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ததை பிழையாக்கி இருக்கின்றார். எனவே 102 பேரை தமது கட்சியினுடைய உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய விருப்பத்துக்கிணங்க, முடிவுக்கிணங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார். ஆக அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக யானை சின்னம் செயற்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி முன்வைத்து வருகின்ற நிலையிலே, அதாவது சஜித் பிரேமதாச தரப்பினர் முன்வைத்து வருகின்ற நிலையிலே இப்போது காலக்கெடு சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சஜித் பிரேமதாச தரப்பு சொல்லியிருக்கிறது என்னென்றால், நாங்கள் பூரணமான அனுமதியை பெற்றுதான், மத்திய செயற்குழுவினுடைய அனுமதியை பெற்றுதான் நாங்கள் புதிய கட்சியிலே அல்லது புதிய ஒரு இவ்வாறான ஒரு கட்சியை ஆரம்பித்தோம், வேட்புமனுவை தாக்கல் செய்தோம். ஆக எங்கள் நடவடிக்கைகளை பிழை சொல்ல முடியாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இது மிக முக்கியமான விடயம். இப்போது அரசியல் என்று நிறைவுக்கு வருகிறது. 7:55க்கு என் கேள்விக்கு என்ன பகுதி உங்களை சந்திக்கும். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Florida's the 7th sense of men's style. Main Street and Majestic City.